போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது எந்த காலமும் ஜீவனுள்ள வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது உயிருள்ள ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் அதனை நாம் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த உயிருள்ள வார்த்தை நமக்கு பலாபலன்களை, அதனுடைய பலாபலன்களை நிச்சயமாக தரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. அப்போ பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன்னை பாவம் மரணம் என்ற பிரமாணம் தன்னில் ஊடுருவி இருந்ததென்றும் தன்னில் ஆக்கிரமித்திருந்ததென்றும் பாவம் மரணம் என்ற பிரமாணம் தன்னில் செயற்பட்டதென்றும், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை எனக்கு வெளிப்படுத்தின பொழுது நான் அதனை விசுவாசித்தேன். விசுவாசித்து பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் என்று நான் விடுதலையானேன் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு அவர் சொல்லியிருக்கிறார். முழு வேத வாக்கியங்களிலும் இந்த வசனம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நான் தெரிந்தெடுத்த தலையங்கம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர் சோஸ்திரம். ஓ கர்த்தர் மாறாதவரே சோஸ்திரம். சத்திய பரனாகிய எங்கள் கர்த்தாவே மக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிறங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள், இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தவர்களும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தவர்களும் அதே நேரம் அடியேனை ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடந்த செய்தியில் நான் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அது என்னென்று சொன்னால், அந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசத்தை நாம் கடைப்பிடித்தால்தான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் கடைப்பிடிக்கிறோம்.
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கடைப்பிடித்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயல்படுவார். ஆனபடியால் அந்த விசுவாசம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை கலாத்தியர் 2:20 தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் என பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:23 பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தை மேலும் சற்று விவரமாக கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் பிரஸ்தாபிக்கையில் இயேசு கிறிஸ்துவை 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று அந்த விசுவாசத்தின் மூல கருவை நமக்கு அறிய தந்திருக்கிறார். அப்படியாயின் வெறுமனே கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிப்பது போதாது. வெறுமனே இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிப்பது போதாது என்பதனையும் கிறிஸ்துவோடு அவர் நம் சார்பில் சிலுவையில் நிறைவேற்றியதையும் சேர்த்தே விசுவாசிக்க வேண்டும் என்பதனை பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு பேர்தான் அந்த விசுவாசம். தனியாக இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிக்கிறதுக்கு பேர் அந்த விசுவாசம் அல்ல. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோட இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்து முடித்தது என்ன என்பதை அதனையும் சேர்த்து விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது அதற்கு பேர் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் என்று பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒருவன் தான் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். வெறுமனே விசுவாசித்தால் மட்டும் போதாது. அந்த விசுவாசத்தை நாம் விசுவாசித்தால் மட்டும் போதாது. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்று யோவான் 15:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நிலைத்திருக்க வேணும், நிலைத்திருக்க வேணும். இப்படி இருக்க அந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை 1 கொரிந்தியர் 2:2 அதனை எப்படி விசுவாசிப்பது, அதில் நிலைத்திருப்பது எப்படி, அதை செயற்படுத்துவது எப்படி என்பதனை பற்றி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கையில் லூக்கா 9:23 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இது எப்படி இந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துறதுன்ற விவரத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லியிருப்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் தாறுமாறாக விளங்கி மிக பெரும் ஆசீர்வாதமான அந்த வேத வாக்கியத்தை உதாசீனம் செய்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் தாறுமாறாக விளங்கி இந்த வேத வாக்கியத்தின் தாற்பயத்தை உதாசீனம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறிய வேண்டிய எச்சரிக்கையையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தப்பாமல் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வார்த்தையை நீங்கள் எந்த வேத வார்த்தையை லூக்கா 9:23 நீங்கள் உதாசீனம் செய்வீர்களானால் லூக்கா 14:27 அவர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான், எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்பதே அந்த எச்சரிக்கையாகும். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த துர்பாக்கியமான நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிக்கிறார்கள்.
அல்லது வேறொரு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனபடியால் அவர்கள் எனக்கு சீஷர்களாக இருக்க முடியாது என்பதை லூக்கா 14:27 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ துரதிர்ஷ்டவசமாக சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து பல்வேறு விதமான இயேசுக்களை சாத்தான் இறக்குமதி செய்து தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக கிறிஸ்தவ சபைகளுக்கு விநியோகம் செய்து கிறிஸ்தவர்களை அவற்றை விசுவாசிக்க செய்து தன் நாசகார வேலைகளாகிய திருடுதல், கொல்லுதல், அழித்தல் ஆகியவற்றின் மூலம் யோவான் 10:10 தாராளமாக நிறைவேற்றியுள்ளான். தாராளமாக நிறைவேற்றியுள்ளான். ஏனென்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்க்க பண்ணி பல்வேறு விதமான இயேசு கிறிஸ்துக்களை இறக்குமதி செய்து கிறிஸ்தவ சபைகளில் அதை விநியோகித்து அதனை விசுவாசிக்க பண்ணி தன்னுடைய நாசகார வேலை, யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ இந்த வேலையை செய்கிறதற்காக அவன் இந்த மாதிரி வெவ்வேறு இயேசு கிறிஸ்துவுக்களை கொடுத்து வெவ்வேறு இயேசு கிறிஸ்துவுக்களை விசுவாசிக்க பண்ணி தன்னுடைய நாசகார வேலையை நிலைநிறுத்துகிறான் என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. இப்பொழுது நாங்கள் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான வேத வார்த்தைக்கு போக போகிறோம். லூக்கா 23:18 லூக்கா 23:18 விசாரணை காலத்தில், விசாரணை நேரத்தில் பிலாத்து என்பவன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிலாத்து என்பவன் லூக்கா 23:18 ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு, எதை கேட்டு, இந்த கிறிஸ்து கண்ட இயேசுவை நான் என்ன செய்கிறது, இந்த கிறிஸ்து கண்ட இயேசுவை நான் என்ன செய்கிறது என்று சொல்லி பிலாத்து சொன்னான். யாருக்கு சொன்னான்? ஜனங்களுக்கு சொன்னான். அப்போ ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு இவனை அகற்றும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அகற்றும், பரபாஸ் இயேசுவை, பரபாஸ் என்று தான் சொல்லியிருக்கு, ஆனால் உண்மையாக அவனுடைய பெயர் பரபாஸ் இயேசு, அந்த கொலகாரம். பரபாச இயேசுவை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொண்டார்கள். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்களுக்கு வேண்டாம், பரபாசு கிறிஸ்துவே எங்களுக்கு வேணும், கொலகாரன் ஆகிய பரபாஸ் கிறிஸ்துவே எங்களுக்கு வேணும் என்று ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு கேட்டுக்கொண்டார்கள். ஆர? பிலாத்துவை. அப்போ பிலாத்து அவர்கள் கேட்ட மாதிரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து பரபாஸ் இயேசுவாகிய கொலகாரனை அவர்களிடத்தில் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவனை விடுதலை செய்து அவர்கள் கேட்ட மாதிரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய கொடுத்தான் என்றதை நாங்கள் 23, 24, 25 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். லூக்கா 23, 24, 25 இதற்கானால் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. லூக்கா 23, 24, 25 ரைட். அப்போ 24, 25 அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்தின் நிமித்தமும்
கொலபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான், சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதே மாதிரி எந்த கிறிஸ்துவை நீ விரும்புகிறாயோ அந்த கிறிஸ்து உனக்கு தரப்படும். கொலகார இயேசுவை இஸ்ரவேலியர்கள் அந்த நேரத்தில் கொலகார பரபாசண்ட இயேசுவை, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கொலகாரனாகிய பரபாசண்ட இயேசு எங்களுக்கு வேணும் என்று சொல்லி இஸ்ரவேலியர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவர்களிடத்தில் அந்த பரபாஸ் இயேசு கொடுக்கப்பட்டான். அந்த நாளில் இருந்து திருடுதலும் கொல்லுதலும் அழித்தலும் இஸ்ரவேலியர்களிடத்தில் தாராளமாக நடைபெறுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எதனை கேட்போமோ தேவன் அதனை நமக்கு கொடுப்பார். அதனுடைய பிரதிபலன் மகா வேதனை உள்ளதாக இருக்கும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க பயங்கரமான உபதேசம் ஒன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் உலாவுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அந்த பயங்கரமான உபதேசம் என்று சொன்னால், அது எப்படி என்றால், இறுதியில் எல்லாம் ஒப்புரவாக்கப்படும், அல்டிமேட் ரீகன்சிலேஷன் என்பதே அந்த உபதேசத்தின் மூல கருத்தாகும். அது என்னவென்று சொன்னால், அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் நாம் இறுதியில் எல்லாரும் பரலோகம் போகிறோம் என்கிறார்கள். எல்லா அவிசுவாசிகளும் தேவனோடு ஒப்புரவாகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் எல்லோரும் தேவனோடு ஒப்புரவாகிறோம். இறுதியில் நாம் எல்லோரும் தேவனோடு ஒப்புரவாகிறோம். அது மட்டுமல்ல, சாத்தானும் அவனுடைய கூட்டமும் கூட இறுதியில் அவனும் தேவனோடு ஒப்புரவாகிறான் என்று சொல்லி போதகர்கள் போதிக்கிறார்கள். அப்படி எல்லாரும் ஒப்புரவாக வேணும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. ஒருதனாக நரகத்துக்குள்ள இறங்க வேணும் என்றதல்ல தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அத்தகைய சிந்தனை வேத வாக்கியத்துக்கு எதிரான வன்முறையாக இருக்கிறது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் கவனிப்பதாய் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே அந்த வழியும், நானே அந்த சத்தியமும், நானே அந்த ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14:6 அப்படி சொல்லியிருக்க, அது எப்படி கிறிஸ்துவனூடாக பிதாவினிடத்திற்கு செல்லாமல் பல்வேறு விதமான வழிகளினால் பிதாவினிடத்திற்கு செல்ல முடியும் என கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பது புதிராக எனக்கு இருக்கிறது. வஞ்சகாவின் உச்சக்கட்ட செயற்பாடு இது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நானே வழி, நான் தான் வழி, வேறு ஒரு வழியும் மனுஷனுக்கு இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 உறுதிப்படுத்தி இருக்க, கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான சிந்தனையை உடையவர்களாக இருக்கிறார்கள். இறுதியில் எல்லாரும் நாங்கள் போகிறோம், இறுதியில் எல்லாரும் ஒப்புரவாக்கப்படுகிறோம். இந்த விதமான சிந்தனை
பிசாசினாலே ஏற்படுத்தப்பட்ட சிந்தனையே தவிர வேத அறிவினாலே ஏற்பட்ட சிந்தனை அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இறுதியில் ஒப்புரவாக்குதல் என்ற இந்த பொய்யான உபதேசத்தை பிரபலமான போதகர்கள் மட்டுமல்ல, அநேகமான கிறிஸ்தவர்களும் ஆணித்தரமாக பிரகடனப்படுத்துகிறார்கள். நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேணும். இது வஞ்சக ஆவியின் செயற்பாடே தவிர வேறொன்றும் இல்லை. அவர்கள் எந்த வசனத்தை திரித்து தமக்கு சாதகமாக அமைத்தாலும் அவைகள் யாவும் யோவான் 14:6 விரோதமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 விரோதமாக இருக்கிறது. மத்தேயு 7:22-23 விரோதமாக இருக்கிறது. அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டின் நிமித்தம் என்ன நிலைப்பாடு? இறுதியில் நாங்கள் எல்லோரும் ஒப்புரவாகுவோம், தேவனோடு நாங்கள் ஒப்புரவாகிறோம் என்ற இந்த மாதிரியான நிலப்பாட்டு நிமித்தம் அவ்வளவாக அவர்கள் விசுவாசத்தில் கவனம் செலுத்துவதில்லை. விசுவாசத்தில் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. ஏன் கவனம் செலுத்துவதில்லை? இறுதியில் நாங்கள் எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாகிறோம். இந்த மாதிரியான சிந்தனை ஏராளமான கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது. அப்போ மார்க்கு 9:23 இவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. இதன் முடிவு தப்பாமல் அவர்கள் மத்தேயு 7:21-23 தழுவிக்கொள்ள நேரிடும் என்பதனை அவர்கள் அறிந்து தம்முடைய துன்மார்க்கமான வழியிலே இருந்து அவர்கள் விலகி பூர்வபாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என தீர்க்கதரிசியாகிய எரேமியா 6:16 கூறியிருப்பதை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்டு கிடக்கு. அந்த வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 1:23 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எந்த வழியும் பாதாளத்தை நோக்கி செல்லும் வழியாகும். நீதி 7:27. அநேக கிறிஸ்தவ சபைகள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திரா விட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயற்பட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் செயற்படா விட்டால் பாவ செயல்களை நாம் செய்ய வேண்டி வரும். அந்த பாவம் உயிர் கொண்டு எழும்பும். பாவம் மரணம் என்ற பிரமாணம் நம்மை மேற்கொள்ளும். ஆனபடியால் தான் நாம் விசுவாசிக்கிற கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவ சபைகள் குழந்தை இயேசுவையும் அற்புத இயேசுவையும் தத்துவ இயேசுவையும் போதகர் இயேசுவையும் நியாயப்பிரமாண இயேசுவையும் குணமாக்கும் இயேசுவையும் விஞ்ஞான இயேசுவையும் உதாரண இயேசுவையும் மற்றும் அவன் தன் பார்வைக்கு தான் விளங்கி கொண்டபடியே பல்வேறு விதமான இயேசுக்களை உருவாக்கி அவைகளை ஆர்வத்தோடு விசுவாசிக்கிறார்கள் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இது நடைமுறையில் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அநேகமான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு விதமான கிறிஸ்துக்களை விசுவாசிக்கிறார்கள். ஒவ்வொரு விதமான இயேசுவை
அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், வெவ்வேறு விதமான இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்போ அதையும் ஆர்வத்தோடு அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர் அற்புத இயேசுதான், அவர் குணமாக்கும் இயேசுதான். ஆனால் அதோடு அவர் நின்றுவிட்டால் நாம் ரட்சிப்பை பெற முடியாதே என்பதை அவர்கள் சிந்திப்பதாக இல்லை. நம்முடைய பிரதான பிரச்சனை, மனுஷகுலத்தினுடைய பிரதான பிரச்சனை அந்த பாவமே. அந்த பாவத்துக்குரிய தண்டனையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று நம் சார்பில் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரணத்தை தழுவா விட்டால் நாம் ஒரு பொழுதும் நம்முடைய அந்த பாவத்தில் இருந்து விடுதலை அடைய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். வெவ்வேறு கிறிஸ்துவுக்களையும் வெவ்வேறு இயேசுக்களையும் நாம் விசுவாசிப்பதன் மூலம் ஒரு பொழுதும் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியாதென்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் ஒவ்வொருதனும் தான் அறிந்து கொண்ட கிறிஸ்து, தான் அறிந்து கொண்ட இயேசு என்ன இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ என்பதை அவன் பரிசீலனை செய்வானாக. அல்லாட்டி அவன் தன்னை விருதாவாக்குறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 1:23 கூறியிருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான இயேசுக்கள், பல்வேறு விதமான கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறதன் நிமித்தம் அவர்களுக்கு குழப்பம் ஏற்படாமல் இருக்க வேணும் என்பதற்காக பவுல் அப்போஸ்தலர், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என 1 கொரிந்தியர் 1:23 கூறியிருந்தார். அப்போ ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, பரிசுத்தத்துக்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஒருவன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அனுதினமும் விசுவாசிக்காவிட்டால் அவன் 2 கொரிந்தியர் 11:4 சொல்லப்பட்ட வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கொரிந்தியர்கள் கிறிஸ்துவோடு தண்ணீர் ஞான ஸ்நானத்தையும் சேர்த்து விசுவாசித்தார்கள். கொரிந்தியர்கள் கிறிஸ்துவோடு போதகர்களையும் சேர்த்து விசுவாசித்தார்கள். கொரிந்தியர்கள் கிறிஸ்துவோடு ஆவிக்குரிய வரங்களையும் சேர்த்து விசுவாசித்தார்கள். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.